வந்து ரொட்டீன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லெபோரட்டரி, ஒரு ஆய்வகத்தின் வழக்கமான மேலாண்மை. நான் உங்கள் பாலகிருஷ்ணன், இக்னோ கவுன்சிலர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கெமிஸ்ட்ரி, விவேகானந்தா காலேஜ், மதுரை. கட்டமைப்பு. நம்ம அடுத்து ஒரு 1 ஹவர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னு சொல்றது ஒரு ஷார்ட்டான கொடுத்துருக்கோம். கட்டமைப்பு. 1 அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். அடுத்து எதிர்பார்த்த கற்றல் முடிவு. இந்த யூனிட் முடிச்ச பிறகு உங்களுடைய சந்தேகங்கள் எதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து வந்து டே டு டே லைஃப்ல அன்றாட வந்து லெபோரட்டரியில வந்து என்னென்ன ஒர்க் பண்ண போறோம். ஸ்டெர்லைஸ் சொல்லக்கூடிய கருத்தடை மைக்ரோ ஆர்கானிசத்தை எப்படி நம்ம வந்து அழிக்க போறோம். அப்புறம் வந்து வழக்கமான ஆய்வு மற்றும் ஆய்வக பராமரிப்பு. டே டு டேல வந்து லெபோரட்டரியில என்ன பண்ண போறோம், அதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போறோம். அடுத்து உபகரணங்களை பராமரித்தல். நாம் கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் பியூரெட், பெப்பர், கோனிக்கல் ஃபிளாஸ்க், சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி நம்ம வந்து பயன்படுத்த போறோம், கையாள போறோம், அதை எப்படி வந்து ரொட்டீன் ஒர்க்கிங் கண்டிஷன்ல வைக்க போறோம். அதுல ஏதாச்சும் ஆசிட்டோ பேஸோ பிளஸ் ஏதாச்சும் ஒரு சால்வெண்ட் படும்போது வந்து அது வந்து கரோடாக வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து சுத்தம் பண்ணி அந்த குவாலிட்டியை நெடுநாளுக்கு பயன்படுத்த போறோம். அடுத்து அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கையாளுறது சொல்லிக்கான மேனுவல் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் பயன்பாடு கையேடு சொல்லுவாங்க, மேனுவல். அந்த மேனுவலை படிச்சு பார்த்து அது எப்படி ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதுல வந்து ஆப்ரேட் பண்ணவே ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஃப்ளோ ஷார்ட் கீ சொல்லுவாங்க. ஷார்ட் கீயை வந்து டிசைன் பண்ணி நம்ம அந்த மேனுவல் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையாளணும். அப்புறம் அது கையாளும் போது வந்து ஷார்ட்கட் கீ வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துலேயே வந்து லேபிள் பண்ணி வச்சிட்டோம்னா யாரும் வந்து கையாளுறாங்களோ அந்த ஷார்ட்கட் மெத்தட்ல வந்து எந்த ஆர்டர் பண்ணல இன்ஸ்ட்ருமெண்ட் ரன் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து ஆய்வை சுத்தம் செய்தல் அண்ட் தயாரிப்பு அறைகள், ப்ரிப்பரேஷன் ரூம். ஆய்வகத்தை எப்படி நம்ம வந்து கிளீன் பண்ண போறோம். ஆய்வகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பைப் லைன்ஸ் என்னன்னா வாட்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த 3க்குமே வெவ்வேறு வண்ணங்கள் கொடுக்கப்பட வேண்டும். நீங்க சராசரியான ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை முக்கியமான லெபோரட்டரி பார்த்துருந்தீங்கன்னா கேஸ் பைப் லைன் வந்து சிவப்பு கலர் லைன் கொடுத்துருப்பாங்க. வாட்டர் பைப் லைன் வந்து கலர் கொடுக்க வாய்ப்பு இருந்தால் கொடுப்பாங்க, இல்லாட்டி என்ன செய்யணும் ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. எவ்வளோ மீட்டர் வந்து வாட்டர் பைப் இருக்கு, எந்த பக்கம் டேர்ன் ஆகுது, எந்த இடத்துக்கு மெயின் கேட் வால் இருக்கு, எல்லாமே அந்த இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கேஸ், எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரை சுவிட்ச் எங்க இருக்கு, மெயின் சுவிட்ச் எங்க இருக்கு சொல்லி நம்ம கத்துக்க போறோம். அடுத்து பாதுகாப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம லெபோரட்டரி பக்கத்துலயோ லெபோரட்டரி மாடிலையோ அங்க ஏதாவது அசம்பாவிதங்கள் மாணவர்களிடையோ இல்ல வெளியிடத்துல இருந்து அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த லெபோரட்டரிக்கு எந்த வகையில துன்பம் ஏற்படாமல் இருக்கணும், எந்த வகை பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும், அங்க இருக்க எக்யூப்மெண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கல்ஸ் எல்லாமே பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கா சொல்லி நம்ம உறுதி செஞ்சுக்கணும். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4 யூனிட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். முதல் யூனிட்ல வந்து ஒரு இயற்கையில் இருக்க அறிவை நம்ம எப்படி வந்து கையாளுறது அறிவு. அந்த அறிவை எப்படி கையாளணும், எப்படி நம்ம அடையணும், எப்படி வெற்றிப்படணும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் வச்சு பார்த்திருந்தோம், டாக்டர் CV ராமன். இவர் கதையை வாழ்க்கையில் நடந்தது, எப்படி நோபல் பிரைஸ் வாங்கினது, இதை வச்சு நம்ம என்ன சொன்னா ஆய்வத்தின் அடிப்படை கொள்கைகள் மூலமா பார்த்தோம். அதை நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கணும், அதை எப்படி அப்சர்வ் பண்ணணும், அதை எப்படி ப்ரீவியஸ் இயர்ல யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை வச்சு டீப் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி பார்த்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்து அந்த கன்க்ளூஷனை வந்து சயின்டிபிக் கமிட்டி கொடுக்கணும். இதுதான் ஒரு ப்ரொசீஜர் ஆர்டர். அதை ஏத்துக்கிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம மேலும் நம்ம புது கொள்கையில நம்ம அது வழிவகுத்து பெரிய பெரிய சயின்டிஸ்டா வந்திருக்காங்க. அதுக்கு CV ராமன் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அது ஆய்வத்தின் அடிப்படை கொள்கை. அடுத்த யூனிட் என்ன பார்த்தோம்னா ஆய்வத்தின் வடிவமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெபோரட்டரி. நம்ம ஐசோலேட்டட் ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டர்ல வந்து ஒவ்வொரு லேபுக்கு வந்து சென்டர்ல வந்து பெஞ்ச், ஒர்க் பெஞ்ச் இருந்தா அது வந்து ஐசோலேட்டட் ஐலாண்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்ட்ரக்சர் என்னன்னா அந்த லெபோரட்டரி பக்கத்துல அந்த ஒரு பக்கம் வந்து தீபு மாதிரி என்ன செய்வாங்கன்னா அந்த லேப் வந்து அந்த டேபிள் வந்து ஒரு பக்கம் செவத்துல ஒட்டியும் 3 பக்கம் வந்து ஃப்ரீயா பீப்புள்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரக்சர். பிளஸ் வந்து ஃபிளெக்சிபிள், அன்ஃபிளெக்சிபிள் லெபோரட்டரி பார்த்துருக்கோம். பைப் லைன் எப்படி கொடுத்துருக்காங்க, கரண்ட் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து ஆய்வத்தின் வடிவமைப்பு. அதுக்கு ப்ரிப்பரேஷன் ரூம்னா என்ன, ஸ்டோர் ரூம்னா என்ன. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செஞ்சு வைக்கிற ரூம் தான் ப்ரிப்பரேஷன் ரூம். எல்லா லெபோரட்டரியும் பக்கத்துல சின்ன ரூம் ஒதுக்கிருப்பாங்க. அதுல வந்து லெபோரட்டரி ஸ்டாஃப் நீங்க பண்ணுவீங்க. அடுத்து ஸ்டோர் ரூம்ல மொத்தம் 3 இருக்கு. ஒர்க் ரூம், பல்க் ரூம் அண்ட் மெயின் ரூம். இது லாஸ்ட் செஷன்ல பார்த்தா அந்த 3 ரூம்லயுமே என்னென்ன ரோல் இருக்கு சொல்லி தெளிவா பார்த்துருக்கோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் செஷன் பார்த்தது. அடுத்து ஒரு சோதனை கூடத்துல வந்து செயல் விளக்கம் சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் நீங்க செஞ்சு பார்க்கறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல். ஒரு சோதனை ஆய்வு கூடத்துல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஒரு ஸ்டாஃப் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஆய்வகம் அமைஞ்சிருக்கு.
அது எப்படி அமைஞ்சிருக்கும்னா பெர்ஃபெக்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தேவையான எல்லா கெமிக்கல்ஸ் எந்த டேட்ல எப்ப மேனுஃபேக்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், கரெக்டான கான்சன்ட்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுமா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் இந்த யூனிட்ல வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். திறமையான சேவை வழங்குவதில் ஆய்வகம் மற்றும் தயாரிப்பு ஆகிய பயனுள்ளதாக அமையும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா போகணும்னா கண்டிப்பா அந்த லெபார்டரியில ப்ரிப்பரேஷன் ரூம் வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி. அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்யூஷனோ சாம்பிள்ஸோ சின்ன குறைபாடு இருந்தால் அன்றைய ப்ராடக்ட்ல எல்லாமே ஒரு தகராறு தான். அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியாது. சில எரர் வேல்யூஸ்ல எரரா வரலாம், எதிர்பார்த்த ரிசல்ட் வராது, ஸ்டாஃபுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப எப்படி கையாளணும், எப்படி சொல்யூஷன் பண்ணணும் சொல்லி ப்ரீ பிளானிங் நல்லா பண்ணிக்கணும். அப்புறம் அந்த லெபார்டரி செய்யறதுக்கு முன்னாடி எந்த சோதனை செய்ய போறோம், அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டாஃப் யார் கொடுக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். அதே அதில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து லெபார்டரி ஸ்டாஃபுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். எந்த கெமிக்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப என்ன பார்க்கலாம். நம்ம விநியோக ஒழுங்குபடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா விநியோக ஒழுங்குபடுத்த சொல்லக்கூடிய ஒரு லேபரேட்டரியில வந்து 20 பசங்க இருக்காங்கன்னா 20 பசங்களுக்கு தேவையான அப்பரேட்டஸ், அக்யூரேட்டான வெயிட் இருக்க கெமிக்கல்ஸ், கேஸ் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி சப்ளை எல்லாமே கரெக்டான ஒழுங்குமுறையில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு நம்ம பார்க்கணும். தட் இஸ் விநியோகங்களை ஒழுங்குபடுத்தல். அடுத்து வந்து பங்கு கட்டுப்பாடு, ஸ்டாக் ரெஜிஸ்டர் பண்ணணும். எந்தெந்த பையனுக்கு எவ்வளவு அப்பரேட்டஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளவு கெமிக்கல் கொடுத்துருக்கோம், எவ்வளவு செலவாயிருக்கு, அடுத்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கா சொல்லி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை பராமரிக்கணும். உள்ள இருக்க கெமிக்கல்ஸ் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொடுத்த பிறகு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா நம்ம வந்து ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படுத்தணும், ஒரு முடிவு கொண்டு வந்துடணும். அப்பதான் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு அது ரொட்டீனா பயன்படுத்த முடியும். லாஸ்ட்ல சுத்தம் பண்ணி வைக்கிறதே நம்முடைய பொறுப்பு. அப்ப தினசரி எப்படி அல்லது வழக்கமான மேலாண்மை ஒரு லெபார்டரியில வந்து டே டு டே லைஃப்ல கால்ல டெய்லி நம்ம எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், எதை மானிட்டர் பண்ணணும், எதை ஒழுங்குமுறையில் வழிபடுத்தணும், டெய்லி கிளீன் பண்ணணும், டஸ்ட் பண்ணி செக் பண்ணணும், வாரத்துக்கு ஒரு மாதிரி எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை நல்லா இருக்கா, கேஸ் சப்ளை நல்லா இருக்கா, எல்லாமே ஒவ்வொரு நாள் அடிப்படையில், மந்த் அடிப்படையில், வீக் அடிப்படையில், இயர் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸை நம்ம படிக்க போறோம். இந்த யூனிட்ல பொறுத்த மட்டும் நம்ம என்ன மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஆய்வகத்தை எப்படி சுத்தம் பண்ண போறோம், சுத்தம் பண்ண தேவையான பொருட்கள் என்ன, அப்புறம் ஆய்வகத்தில் இருக்கிற பைப்லைன்ஸ், கேஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே என்னென்ன கலர்ல அமைஞ்சிருக்கணும், எந்த சைஸ்ல அது லேபிள் பண்ணிருக்கணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி பவர் சுவிட்ச் இருக்குன்னா அந்த பவர் சுவிட்ச் வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி எவ்வளவு ஹைட்ல இருக்க மாதிரி ஒரு அசம்பாதம் ஏற்பட்டாலும் உடனே போய் அந்த பவர் சுவிட்ச் என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள் கையாளுற மாதிரி பக்கத்துல வச்சிருக்கணும். பிளஸ் அந்த இதுல லேபிள் போட்டுக்கணும். இது வந்து எலக்ட்ரிசிட்டியோட மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய பட்டன். பிளஸ் மெயின் சுவிட்ச் வந்து வெளியே வச்சிருக்கணும், பாதுகாப்பா அது வந்து லேப் அட்டெண்டர் கையில இருக்கணும். அடுத்து நம்ம சரியான முறையில வந்து ஆய்வகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் ரூம் கண்டிப்பா தேவைப்படும். அந்த ப்ரிப்பரேஷன் ரூமையும் லெபார்டரியும் சரியான முறையில கையாளணும். இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஆய்வகக்கூடம். இந்த ஆய்வகக்கூடத்தை பாதுகாப்புறது மிகப்பெரிய சேலஞ்சான விஷயம். அங்க இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் லைஃப் டைம் ரொம்ப கொடுத்த டயத்தை காட்டிலும் எக்ஸ்ட்ரா மெயின்டைன்மெண்ட் வந்து பக்காவா இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தலாம். ஏன்னா பணவு சார்பாகவும் பிளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் சார்பாகவும் இந்தியா மற்றும் டெவலப்டு கண்ட்ரில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது கம்மியா இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தரதோட சரி அது எப்படி மெயின்டைன் பண்றாங்க, எவ்வளவு நாளைக்கு உழைக்குது, எல்லாமே நம்ம வந்து மானிட்டர் பண்றது இல்லை. நீங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை மானிட்டர் பண்ணுங்க. அடுத்து பராமரிக்க தேவையான எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்தெந்த கெமிக்கல்ஸ் நம்ம வந்து தொடச்சு வைக்கணும், எந்தெந்த சீல் பண்ணி வைக்கணும், எந்தெந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம் நம்ம கையில மட்டும் தான் கீ இருக்கணும். இந்த ரூம்ல யாருமே அலோவ் பண்ணக்கூடாது. ஒன் மேன் ஆர்மி மாதிரி நம்ம ஒருத்தர் தான் அந்த ரூமுக்கு இன்சார்ஜ் மாதிரி. எதாவது எக்ஸ்ப்ளோசிவ் நடக்கும் போது, எதாவது பாய்சன்ஸ், எதாவது ஆள்கள் ஈஸி எரியக்கூடிய பொருட்கள், பிளஸ் வந்து அங்க இருக்க வந்து மிக முக்கியமான உபகரணங்கள் எல்லாமே ஒன் மேன் கையில தான் கீ இருக்கணும். அவங்க தான் ஓப்பன் பண்ணணும், அவங்க தான் க்ளோஸ் பண்ணணும். அங்க ரெஜிஸ்டர் வச்சு நாங்க தான் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணணும், எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா அந்த பொருளுக்கும் பாதுகாப்பு, தீங்கு விளையக்கூடிய தீங்கு ஏற்படுத்தக்கூடிய சால்வெண்ட் சொல்யூஷனுக்குலாம் ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ராக்டிகல் ஒர்க், நடைமுறை வேலைகளின் அமைப்பு என்ன சொல்லி பார்க்கணும். ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல திட்டமிடல் அவசியம். நாளைக்கு இந்த ப்ராடக்ட் ஆரம்பிக்கும் போதா இன்னைக்கே ஷெட்யூல் படி எல்லா கெமிக்கல்ஸ் கரெக்டா இருக்கா, கரெக்டான குவான்டிட்டி இருக்கா, இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நடைமுறை ஒரு கற்பித்தல் ஆய்வு பெரும்பாலும் ஆய்வக வேலையில்
தீர்ப்புகளை தயாரிப்பது, நடைமுறை வகுப்புகளும் உபகரணங்களும் மாதிரி ஏற்பாடு செய்வது. ஒரு லெபரேட்டரியில வந்து சொல்யூஷன் மேக்கப் பண்ணணும். சொல்யூஷன்ல கண்டிப்பா டேட், டைம், குவான்டிட்டி, கான்சன்ட்ரேஷன், டேட் இருக்கணும், எவ்வளவு குவான்டிட்டி கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், அந்த என்ன கெமிக்கல்ஸ் மொத்தம் 3 இருக்கணும். என்ன கெமிக்கல்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் எடுத்திருக்கோம், என்ன டேட், இந்த 3மே அந்த சொல்யூஷனை ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து நம்ம கரெக்டான ப்ராடக்ட் டெலிவரி பண்ண முடியும். பிளஸ் தாவர பாட்டனி அண்ட் ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென்ஸ் சொல்லுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்பெசிமென்ஸ், கல்ச்சரல்ஸ், அந்த ஸ்டெயின், அந்த ஸ்டெயின் சொல்லுவாங்க, அந்த பாக்டீரியா கண்டுபிடிக்கிற ஸ்டெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் கரெக்டாக சீக்வன்ஸா எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் வேணும், எத்தனை பாட்டில் வேணும், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எத்தனை பெஞ்ச் இருக்கு, எல்லாமே ப்ரீ பிளானிங் பண்ணி வைக்கணும். அதான் ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஒர்க். அடுத்து நம்ம வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னா ப்ராப்பர் பிளானிங். அது எசென்சியல் சொல்யூஷன், முக்கியமான சொல்யூஷன். கரெக்டான அதாவது சாம்பிள்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த சொல்யூஷன் வந்து கரெக்டான கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த 3 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணதான் அன்றைய ப்ராக்டிக்கல் சிறப்பாக அமையும். ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஒர்க்ல என்ன மிக முக்கியமான என்னன்னா, ஒரு முக்கியமான வந்து கம்யூனிகேஷன்ஸ். ஒரு ஆய்வுக்கூடத்துல ஒரு ப்ராக்டிக்கல் ரன் பண்ண போறாங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலுக்கு ஆசிரியர் இடத்துல இருந்து என்ன ப்ராடக்ட் ரன் பண்ண போறோம், அதுக்கு தேவையான என்ன கெமிக்கல்ஸ், எவ்வளவு வேணும்னு சொல்லி குறிப்புகளை யாருக்கு எடுத்துறணும்னா அங்க இருக்க லேப் அட்டெண்டர் இருக்கு, லேப் ஸ்டாஃப்க்கு அனுப்புவாங்க. அந்த லேப் அட்டெண்டர்ஸ் ஆறு ஆய்வு மேலாளர் என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த லிஸ்ட்டை வாங்கி அந்த கெமிக்கல் லிஸ்ட்டை பார்த்து எத்தனை மாணவர்கள் வருவாங்க, எந்த லேப் அலாட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அப்பாரட்டஸ் வேணும், எவ்வளவு கெமிக்கல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே அங்க இருக்கும். அதை நீங்க வந்து மினிமம் 2 days முன்னாடியோ இல்லை 5 days முன்னாடி நீங்க வாங்கி ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். ஏன் ப்ரீ பிளானிங் பண்ண சொன்னா, அன்றைய தேதியில ப்ராடக்ட் நடக்கும்போது முதல் நாளே தேவையான எல்லாமே வரிசைப்படுத்தி அடுக்கி வச்சிட்டேன்னா அது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படுத்தாது. அந்த 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் செய்யக்கூடிய ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா அமையும். நம்பர் 2, அவங்க கொடுக்கப்பட்ட கெமிக்கல்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிட்டோம்னா 2 வகையான கெமிக்கல்ஸ் இருக்கு. ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து சொல்யூஷன் முதல் நாளே போட்டு வச்சிட்டீங்கன்னா மறுநாள் ப்ராடக்ட்ல வரையும் அது வந்து ஸ்டேபிளா இருந்தால் அந்த கெமிக்கல்ஸை 2 நாள் முன்னாடி இல்லை 1 நாள் முன்னாடி போட்டு வச்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன், இப்படி சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த மாதிரி ஆசிட்ல நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கெட்டு போகாது, அது எவாபரேட் ஆகாது, எதுவுமே செய்யாது. அது கான்சன்ட்ரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோமோ ப்ராடக்ட் முடிவு வரை அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதே இதில் ஸ்டார்ச், இது இண்டிகேட்டர், இது வந்து என்ன செய்யணும்னா அந்த ஸ்பாட்ல தான் ரெடி பண்ணி தரணும். அமோனியா, லிக்விட் அமோனியா, அந்த அமோனியா வந்து திறந்து வச்சு ஆவியாகி போயிட்டே இருக்கும். நம்ம முதல் நாளே போட்டு வச்சோம்னா அமோனியோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகும். ஸோ அன்னைக்குரிய ப்ராக்டிக்கல் மார்னிங் என்னென்ன சொல்யூஷன் போடணுமோ அதை நீங்க மார்னிங் போட்டு வைக்கணும். ஏன்னா அது ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி, ஆவியாகிக்கிட்டே இருக்கும். ஆனா எது ஸ்டேபிள் அதிகமா இருக்கோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் முதல் நாளோ இல்லை 2 நாள் முன்னாடி நீ தாராளம் போட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு ப்ராடக்ட்ல முதல் நாள் வந்து செக்லிஸ்ட்டை போட்டுக்கணும். எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா, பத்துமா, என்ன அப்பாரட்டஸ் இருக்கு, எல்லாமே வரிசைப்படுத்தி ப்ரிப்பரேஷன் ரூம்ல எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், பையங்களுக்கு தரணும். கல்வி ஊழியர்களும் பொதுவான உறுதி செய்யணும். நீங்க தான் உறுதி செய்யணும். என்ன உறுதி செய்யணும்னா, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கெமிக்கல் தரோம்னா அந்த கெமிக்கல் அவனுக்கு போதுமானதாக இருக்குமா, ஒரு நியாயமான அளவு நேரம் வழங்கப்பட வேண்டும். எதுக்குன்னா ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு லேபார்டரிக்கு கெமிக்கல் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 2 நாள் முன்னாடியே கொடுக்கணும். அப்படின்னா அவங்க சொல்யூஷன் மேக்கப் பண்ண முடியும். மினிமம் 2 days வேணும். அது தேவையான முழு விவரங்களையும் அதில் அடங்கியிருக்கணும். அடுத்த ஆய்வக தொழில்நுட்பங்களை எப்படி கையாளணும்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கணும். மொத்தம் 3 விஷயம். 1, அந்த சொல்யூஷன் ப்ராடக்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான டயத்தை கொடுக்கணும் ஊழியர்களுக்கு. நம்பர் 2, அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் முழு விவரங்களும் இருக்கணும். நம்பர் 3, ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் யார் கொடுக்கணும்னா அந்த லேப் ஸ்டாஃப் கொடுக்கணும். இந்த 3 விஷயத்துலையும் மனசுல வைக்கணும் நீங்க. அடுத்து ஒரு லேப்னா டே டு டே ஒர்க் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அன்றைய நாள் என்னென்ன செய்யணும் லேப்ல சொல்லி ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரியில குறிச்சு வைக்கணும். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு, ஒரு 2 நாள் முன்னாடி, 2 நாளுக்கு அடுத்து இல்லை 3 நாளுக்கு அடுத்து என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தேவையான எல்லாமே நம்மகிட்ட இருக்கா டைரியில எழுதி வைக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்து ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவையான ப்ராக்டிகல் இருக்கு சொல்லி டே டு டே லைஃப்ல டைரியில எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சுக்கணும்.
பிளஸ் ஒரு ப்ராடக்ட் நடத்துறதுக்கு 2 நாள் முன்னாடியே நீங்க என்ன செய்யணும், அந்த ப்ராடக்ட் நடத்தக்கூடிய ஸ்டாஃபை பார்த்து நீங்க என்ன செய்யணும், என்னென்ன ப்ராடக்ட் நடத்த போறீங்க, அது என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டு வச்சுக்கணும். அப்படி கேட்டு வச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும், ப்ராடக்ட் முதல் நாள் என்ன செய்யணும், எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, எவ்வளவு மணி நேரம் ப்ராடக்ட் நடக்கும், எந்த ரூம்ல நடத்த போறோம், இது கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல இருக்கும் உங்க டைரியில. நம்பர் 2, அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் பட்டியலில் நம்ம லிஸ்ட் பண்ணணும். வால்யூமெட்ரிக் எஸ்டிமேஷன் வச்சுக்கோங்களேன். நீங்க தாராளம் மைண்ட்ல நிக்கிறதுனா பியூரெட், பிப்பெட், கோனிக்கல் ஃபிளாஸ் பிளஸ் வந்து நம்ம இண்டிகேட்டர், இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட்டை நம்ம தனியாக எடுத்துக்கணும். இன்னும் ஆர்கானிக் லேப் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் வேணும், அப்புறம் வந்து சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வேணும், என்ன கிடைக்குன்னா சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வேணும், ப்ளஸ் வந்து அதுக்கு சைட் ரேசன்ஸ் நிறையா இருக்கணும் பாட்டிலில். இது மாதிரி நம்ம பட்டியலிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை மாணவர் வர்றாங்க, அவங்க எவ்வளோ நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு, என்ன ப்ராடக்ட் செய்ய போறாங்க, அந்த ப்ராடக்ட் தேவையான எல்லா உபகரணங்கள் இருக்கா, அப்போ லிஸ்ட் ஆஃப் சொல்யூஷன் ரெக்கார்டு, என்னென்ன கெமிக்கல்ஸ் அவங்க போட்டு வைக்கணும். பாட்டில் ஏ பாட்டில் பி தருவாங்க. பாட்டில் ஏல ஒரு 100 ml சொல்யூஷன், பாட்டில் பியில் 50 100 தருவாங்க. அந்த அளவுலாம் எத்தனை தடவை அவங்க டைட்டேஷன் பண்றது பொறுத்து. ஸோ எத்தனை பர்சன்ட்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி கரெக்டான அளவில் சொல்யூஷன் ரெடி பண்ணணும். அடுத்து ரசாயனங்கள், கரைகள், ஸ்டெயின் சொல்லக்கூடியது. இது எதுக்கு பயன்படுத்தினா பயாலஜிக்கல் லேப்ல பயன்படுத்துவாங்க. பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஸ்டெயின் பண்ணி ஸ்டெயின் ஊற்றி நம்ம செக் பண்ணுவாங்க. செல் கல்ச்சருக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏதேனும் சிறப்பு தேவைகள் இருந்தால் இல்லை ஆபத்து விளைவிக்கூடிய இருந்தால் அது முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். தம்பி இந்த கெமிக்கல்ஸ் நீ யூஸ் பண்ண போற, இது இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும், அதெல்லாம் இந்த ஹேண்டில் பண்றது கண்ணாடியை போட்டுக்கோ, க்ளவுஸ் போட்டுக்கோ சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது உங்களோட வேலை. திரும்பி ஞாபகப்படுத்துறேன், டே டு டே லைஃப்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு டைரியில நோட் பண்ணணும். அடுத்த 5 நாளுக்குரிய ப்ராக்டிக்கலை நீங்க கோத்ரூ பண்ணணும். மிக முக்கியமா நாளைக்கு பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல வந்து எத்தனை மாணவர்கள் வராங்க, அவங்களுக்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் சொல்யூஷன் ரெடியா இருக்கா, லிஸ்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ரெடியா இருக்கா, பிளஸ் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படும் வந்தால் அது அவங்களுக்கு வந்து என்ன செய்யும், ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ப்ரீ செக்கிங் மாதிரி அவங்களுக்கு வந்து இதை கையாளணும், எப்படி கையாள போறீங்க சொல்லி முதல்ல அந்த ஆபத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அடுத்து அன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, அதை சொல்லி நாளைக்கு பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் மட்டும் இல்லை, அடுத்த 2 நாள் 3 நாள் தேவையான ப்ராக்டிக்கலை நீங்கள் செக்லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் தயார் செய்ய வேண்டும்னால் அது லாஸ்ட்டில் தயார் செய்யணும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் அமோனியா, ஏன்னா அது வந்து ஈஸி எவாபரேட் ஆயிரும். ப்ளஸ் வந்து ஸ்டார்ச் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இண்டிகேட்டர் அப்போ தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சதை ஃப்ரெஷ் ஸ்டார்ச் இண்டிகேட்டர் தான் ரிசல்ட் நல்லா கொடுக்கும். அதில் அன்னன்னைக்கு கூடிய ப்ராடக்ட்களுக்கு மார்னிங் செஷனில் ரெடி பண்ணணும். ஒரு சில கெமிக்கல்ஸ்ல என்ன செய்யணும், 2 நாள் முன்னாடியில் 1 நாள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சா போதும். இதோட பியூட்டினஸ் என்னன்னா, அப்படி ரெடி பண்ணும் போது சரியான செறிவு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதை கையாளக்கூடிய கரெக்டான பாட்டில போட்டு தரணும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் சொல்யூஷன்ஸ் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்களுமே பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 4 நார்மாலிட்டி சல்ஃபியூரிக் ஆசிட், இது பொதுவாக எல்லா லேபிளையும் வச்சிருப்பாங்க. ஏன்னா 4 நார்மாலிட்டி சல்ஃபியூரிக் ஆசிட் வால்யூமெட்ரிக் எஸ்டிமேஷன் பயன்படுத்துவாங்க, எல்லா ப்ராடக்ட்களும் பயன்படுத்துவாங்க ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஸோ அது 10 லிட்டர் போட்டு வச்சோம்னா எல்லா ப்ராடக்ட்லையும் அதை வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மோல் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் இந்த ஹைட்ரோகுலிக் ஆசிட், சல்பியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அமோனியா கரைசல், இதெல்லாம் 5லேருந்து 10 லிட்டர் போட்டு ஸ்டாக் வச்சுட்டோம்னா அது எப்பயுமே கெடாது, கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஒரு வாரத்துக்குரிய கெமிக்கல்ஸ் 15 நாளுக்குரிய ப்ராடக்ட்க்குரிய முதல்ல ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா அப்பப்போ அதை வந்து எடுத்து நம்ம செய்யலாம், எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ பையங்களுக்கு என்ன செய்யலாம் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்து அப்படி முதல் நாள் ப்ரிப்பேர் பண்ண கெமிக்கல்ஸ் வந்து இப்போ வால்யூமெட்ரிக் எஸ்டிமேஷனா ஆசிட் ஒரு ஏ கொடுப்பாங்க, பி பாட்டில், மொத்தம் 2 பாட்டில் ஆசிட் ஏல சொல்யூஷன் கொடுப்பாங்க, பி வந்து பேஸ் கொடுப்பாங்க. இந்த கிவன் பாட்டில் அந்த ஸ்டாக் ஏ பி பாட்டில் வந்து எத்தனை எம்எல் வந்து ஆசிட் தேவை, எத்தனை எம்எல் பேஸ் தேவை சொல்லி கரெக்டான அளவு ஊற்றி வச்சிருவாங்க. அப்போ ஊற்றி வைக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அவங்க போய் சேர்ந்துடும், தேவைக்கு அதிகமாக அவங்கள்ட்ட போகாது, தேவைக்கு கம்மியாகவும் போகாது. அப்போ ப்ராடக்ட்ல வந்து தேவையான குவான்டிட்டி போகும்போது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. தேவைக்கு அதிகமாக போனால் வேஸ்ட்டாக தான் போகும், அந்த கெமிக்கல்ஸ் வந்து திரும்பி பயன்படுத்த முடியாது, கான்சன்ட்ரேஷன் வெரி ஆயிரும். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா கரெக்டான அளவு அவங்களுக்கு கொடுக்கணும், அதே டயத்தில் வேஸ்ட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டான எம்எல் வந்து பாட்டில் ஏ அண்ட் பில கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் சொல்யூஷன் வந்து என்ன செய்யணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாக் சொல்யூஷன் வந்து மொத்தம் 3 முக்கியத்துவம் கொடுக்கப்படணும், லேபிள் பண்ணணும். 1
என்ன கெமிக்கலை நீங்க வந்து ஸ்டாக் வச்சிருக்கீங்க, அது லேபிள் இருக்கணும். எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்குது, பிளஸ் எந்த டேட்ல. இந்த 3 விஷயம் இருந்தால் நம்ம எப்போ வேணா அந்த சொல்யூஷன் பாட்டில நம்ம பயன்படுத்தலாம். இது இல்லாட்டி என்ன கெமிக்கல் தெரியும், எல்லாமே கலர்லெஸ்ஸா இருந்தா கஷ்டம் தான். KMNO4 இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம், இது கலர்ஃபுல், இது KMNO4 தான் சொல்லுது. பட் மித்த கலர்லெஸ் சொல்யூஷன்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால லேபிள் கண்டிப்பா ஒட்டணும். பிளஸ் ஸ்பெசிமென்ஸ் போதும். அது ஸ்பெசிமென்ஸ் பாட்னி, மைக்ரோஸ்கோப்பு, பிளஸ் வந்து அங்க இருக்க அந்த செல், அந்த மைக்ரோஸ்கோப் பார்க்கக்கூடிய பிளேட்ஸ், பிளஸ் அந்த ப்ராடக்ட் தேவையான அப்பரேட்டஸ், கல்ச்சரல் பிளேட்டு, இது எல்லாமே வந்து போதுமான குவான்டிட்டி இருக்கா, இருந்தால் அது பயன்பாட்டுக்குரிய மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஸ்டெர்லைஸ் பண்ணி நுண்ணுயிர்களை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி என்ன செய்யணும், அந்த லேபுக்கு சப்ளை பண்ணணும். இது உறுதிப்படுத்தணும். ஏன்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து தீமை விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் அதை கண்டிப்பா ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அடுத்து வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து சோதனைகள் சரியான வேலை நிலையில் உள்ளதா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பயன்படுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே தேவையான ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிறத உறுதி செய்யணும். இன்கேஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாத பட்சத்துல அதுக்குரிய டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை முதல் நாளே முயற்சி பண்ணி அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வந்துடணும். பிளஸ் பிசிக்ஸ் லேப்ல வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு 10 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு 5 பையனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தருவாங்க, அடுத்து 5 பையனுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் தருவாங்க. ஸோ அந்த 5 பேருக்குமே தேவையான அப்பaratus எல்லாமே ஒரு சின்ன ட்ரேல மொத்தமா செட்டை எடுத்து வச்சு செட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ட்ரேயை விட்டு அது வெளியே போச்சு திரும்பி அந்த ட்ரேல எடுத்து வச்சு திரும்பி ஸ்டாக் ரூம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும். பிளஸ் வந்து அந்த செட்டு, அந்த தேவையான ப்ராடக்ட் வந்து செட்டா இருக்கனால வந்து அவங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒர்க்கிங் கண்டிஷனை ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இது டே டு டே கிளீனிங் அப் சொல்றது வந்து சுத்தம் செய்யறது. எப்படி சுத்தம் செய்வாங்க, நம்ம யூஸ் பண்ண கெமிக்கல்ஸ் உபகரணங்கள் கெமிக்கல் சுத்திக்கு வந்து செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பரேட்டஸை பார்த்துருமே. பீரியட் பிப்பெட் சொன்னேன். இந்த பீரியட் பிப்பெட்டை வந்து பையங்களுக்கு கொடுக்கணும், கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அந்த பையன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு மாணவர்கள் நம்ம திரும்பி ரிட்டர்ன் பண்ணும்போது அதை உடஞ்சிருக்கா பார்க்கணும். உடஞ்சிருந்தா அவங்க கிளைம் பண்ணுவாங்க, பிரேக்கிங்ல போட்டுருவாங்க. உடையாத அப்பரேட்டஸ் வந்து அடுத்த ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நேர்த்தியான முறையில் சுத்தம் செய்யணும். பொதுவாக வந்து நல்ல டிட்டர்ஜென்ட் போட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த பீரியட் பேப்பர்ல வாஷ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை குரோமிக் ஆசிட் சொல்லுவாங்க. இந்த குரோமிக் ஆசிட்டை பயன்படுத்தி அந்த பீரியட் பேப்பரை கிளீன் பண்ணணும். இது மிக முக்கியமான நோட் பண்ண வேண்டியதுன்னா, குரோமிக் ஆசிட் அதிகமாக பயன்படுத்துற மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு ஆல்கோலின் விஷம். உங்க உடம்புல வந்து நாள்பட இது வந்து ஒரு புற்றுநோயை உருவாக்கும். அதனால எல்லா லேப்ல என்ன பண்ணுவாங்க, வாஷ் பேசன் பக்கத்துல டோன்ட் யூஸ் குரோமிக் ஆசிட். குரோமிக் ஆசிட் பயன்படுத்தினா அந்த ஃபியூம்ஸ் உடம்புக்குள்ள போச்சுனால் அது லங்ஸ் கேன்சரை தூண்டிவிடும். ஸோ அதில் பொதுவாக வந்து குரோமிக் ஆசிட் பயன்படுத்த மாட்டாங்க. டிட்டர்ஜென்ட்ஸ் ஒரு சில கிளீனிங் ஏஜென்ட் வச்சு நம்ம என்ன செய்யலாம், சுத்தம் பண்ணி பிப்பெட் பீரியட் அடுத்த ப்ராடக்ட் தேவையானது சுத்தம் பண்ணி ட்ரை பண்ணி சுத்தம் வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் நீட்டாக டெலிவரி பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸ்டெர்லைசேஷன், இது பியூரிட் பிப்பெட் வந்து எப்படி டிட்டர்ஜென்ட் போட்டு நீங்க வந்து கிளீன் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டெர்லைசேஷன் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் பேஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நுண்ணுயிர்கள் மற்றும் செல் மற்றும் திசு வளர்ப்பு, செல் கல்ச்சர், டிஷ்யூ கல்ச்சர், இந்த மாதிரி பயாலஜிக்கல் அண்ட் பாட்டனி சைடு பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரல் மீடியா கண்ணாடி பொருட்கள் எல்லாமே பையங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி காணொலியில் நீங்க பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்டெர்லைஸ், ஒரு நுண்ணுயிரை எப்படி வந்து கருத்தடை அது மாதிரி அழிக்கணும்னு சொல்லி நான் பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஆட்டோகிளேவ் இருக்கு, இல்லை நம்ம அன்றாட பயன்படுத்துற மாதிரி குக்கர் மாடலில் ஒரு ஆட்டோகிளேவ் இருக்கு குக்கர். இந்த இதில் வந்து என்ன செய்யணும், ப்ரெஷர் குக்கர்ல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், பர்டிகுலர் ப்ரெஷர், பர்டிகுலர் டயத்தை நான் வச்சிருந்தோம்னா அந்த வெப்பத்திலையும் அந்த ப்ரெஷர்ல எல்லா கிருமிகளும் மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணப்படும், அழிக்கப்படும். அப்புறம் அந்த அப்பாரடஸ் என்ன செய்யணும்னா ஒரு பாதுகாப்பானதை சுத்தியோ இல்லை வந்து அந்த பையங்களுக்கு என்ன செய்யணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதில் நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். இது நம்ம இப்படி ஃபாலோ பண்றோமா. இன்னும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த சிரிஞ்சோட நீடில்ஸ் எல்லாமே ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம என்ன தப்பு பண்றோம்னா சிரிஞ்சு நீடில்ஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா இன்ப்ராப்பரா குப்பை தொட்டிலையோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்பேஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு இடத்துல குப்பையில கொட்டும் போது சின்ன சின்ன பசங்க என்ன செய்வாங்கன்னா சிரிஞ்சு எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த குழந்தைகளை வந்து சிரிஞ்சோட
முக்கியத்துவமும் அதனால ஏற்படும் அபாயகரமான விளைவுகளும் அவங்களுக்கு தெரியாது. தன்னைத்தானே ஏதாச்சும் வந்து சிரிஞ்சு டாக்டர் விளையாட்டு ஏதாவது சிரிஞ்சு வச்சு குத்திட்டாங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த குறிப்பில் மிக முக்கியமான விஷயம் சொல்ல, குரோமிக் ஆசிட் எவ்வளவு டேஞ்சரோ அதை காட்டிலும் சிரிஞ்சில் டாக்டர் மாதிரி போட்டு விளையாடும் போது சிரிஞ்சில் சின்ன கேப் ஏற்குமில் இருந்தா கூட போதும், ஏர்ந்தா போதும், அது உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அது உயிரை பறித்து விடும். அதனால அந்த பயாலஜி லேபில் யூஸ் பண்ண சிரிஞ்சு எல்லாமே ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும் வித் ஸ்டெர்லைசேஷனோட. அப்படி ஸ்டெர்லைசேஷன் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்படி ஒரு சில பொருட்களை கையாளணும் பாத்தீங்கன்னா, நம்ம சோதனை குழாய்கள் டெஸ்ட் டியூப் இருக்கு இல்லையா, டெஸ்ட் டியூப் எல்லாமே பஞ்சுல என்ன செய்யணும், சுத்தி சுத்தி வைக்கணும். பஞ்சு பிளஸ் வந்து பாட்டில் இருந்தா பாட்டிலோட மூடி லைட்டா என்ன செய்யணும், டைட்டா மூடாம லைட்டை ஓப்பன் பண்ணி வைக்கணும். ப்ரெஷர்ல வந்து பாட்டில் மூடி தெரிச்சு ஓடிடும் சொல்லி. ஸோ அதனால வந்து பாட்டில் மூடியில ரொம்ப தளர்த்தி வைக்கணும். ப்ளஸ் வந்து நான் என்ன செய்யணும், அந்த டெஸ்ட் டியூப் எல்லாமே வந்து பஞ்சு சுத்தி வைக்கணும். ஒரு சில அப்பாரட்டஸ் எல்லாமே வந்து ஃபாயில், அலுமினியம் ஃபாயில சுத்தி ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை அப்படியே வச்சிருக்கணும். எப்ப பயன்படுத்தணுமோ அதை போய் ரிமூவ் பண்ணிட்டு அதை நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இன்கேஸ் நீ அட்வான்ஸா அந்த ஸ்டெர்லைஸ் பண்ண அப்பாரட்டஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, இன்னும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த அப்பாரட்டஸ் என்ன செய்யணும்னா லைட்டா ஆல்கஹாலை 70% ஆல்கஹாலை நம்ம கிளீன் பண்ணலாம். அந்த 70% ஆல்கஹால் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா எல்லா மைக்ரோ ஆர்கானிசையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிடும், அதுமாதிரி அழிச்சிடும். அப்படி இல்லாட்டி அந்த டெஸ்ட் டியூப் எடுத்து என்ன செய்யணும், 50 to 70 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்பரேச்சர்லேயே வந்து கில் பண்ணப்படும், அழிக்கப்படும். அந்த அந்த சுத்தமான அப்பாரட்டஸ் தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்த ப்ராக்டிகலுக்கு பயன்படுத்தப்படும். ஸோ ஒரு ப்ராக்டிகல் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைசேஷன் பண்ண அப்பாரட்டஸ் தான் நீங்க என்ன செய்யணும், லேபுக்கு கொடுக்கணும். லேப் முடிஞ்ச பிறகு அதை வாங்கி திரும்பி ஸ்டெர்லைஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி வைக்கணும். பிளஸ் நம்ம ஒர்க் பண்ண பெஞ்ச் வந்து பயாலஜிக்கல் லேபை பொறுத்த மட்டும் அதையும் நான் ஆன்டிசெப்டிக் வச்சு கிளீன் பண்ணணும். லைசால் இந்த மாதிரி பொருளை போட்டு என்ன செய்யணும், நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி 70% எத்தனால என்ன செய்யணும், அந்த காட்டில் நினைச்சு எல்லா பகுதியிலையும் கிளீன் பண்ணணும். நம்ம கைகளே என்ன செய்யணும், எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி ஆஃப்டர் நம்ம 70% ஆட்கள் என்ன செய்யணும், கையை நல்லா சுத்தம் பண்ணணும். நம்ம சானிடைசர் மாதிரி சுத்தம் பண்ணாதான் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் எதுவுமே நம்ம கையில இருந்து அழிக்கப்படும். இல்லாட்டி நமக்கு தீங்கு விளையக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்பு வழியே போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கழிவுகளை அகற்றுதல் இது மிகப்பெரிய சிக்கல். எல்லா லெபார்ட்டரியும் என்னன்னா மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிற அளவுக்கு கழிவுகளும் அதிகமாகும். அதை எப்படி அப்புறப்படுத்துறது சொல்லி மிக மிக சிக்கல். அதுக்கு ஈஸியான முறை என்னன்னா, நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல பார்த்தீங்கன்னா ஆசிட் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு, பேஸ் கண்டாமினேஷன் எக்ஸஸ் ஆயிடுச்சு, இது ரெண்டுமே என்ன செய்யணும், அழகா வாட்டர் பைப்பை திறந்து விட்டு வாட்டர் பைப் வெளியே போற இடத்துல அதிகமான வாட்டர் சேர இடத்துல கொஞ்சமா ஊத்தி ஊத்தி என்ன சொன்னா தண்ணியில கரைச்சு வெளியே அனுப்பணும். ஐ மீன் டைல்யூட் பண்ணி அனுப்பணும், அந்த வீரியத்தை குறைச்சு அனுப்பணும். இது ஒரு மெத்தட். இது அதே நம்ம ஆல்கஹால் எக்ஸஸ் ஆயிடுச்சு, அந்த ப்ராக்டிகல் ஆல்கஹால் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது 70% அதுக்கு மேற்பட்ட குவாலிட்டியோட ஆல்கஹால் இருந்தால் அந்த ஆல்கஹால் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னா, நம்ம ஸ்பிரிட் லேம்ப் சொல்லுவாங்க, ஆல்கஹாலை பயன்படுத்தி தீயை தீயை பத்த வைக்கிறது. நம்ம வீட்டுல எண்ணெய் ஊற்றி விளக்கரிக்கிற மாதிரி வந்து ஆல்கஹாலை ஊற்றி விளக்கரிக்கணும். அது லேப்ல நிறைய இதுக்கு பயன்படுத்துறாங்க. அது வந்து ஸ்பிரிட் லேம்ப் சொல்லுவாங்க. இல்லாட்டி இப்போ எல்பிஜி கேஸை வச்சு இல்லை நம்ம பர்னர் யூஸ் பண்ற போது அது ஸ்பிரிட் லேம்ப் ஸ்லோவா கான்ஸ்டன்டா எரிஞ்சிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் 70% வீரியத்தோட குறைவான ஆல்கஹால் இருந்தால் நம்ம ஒன்றும் அதை பண்ண முடியாது. அதனால என்ன செய்யணும்னா, தண்ணி ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்கிறது தண்ணியை பைப் 2-3 பைப் திறந்து விட்டு அந்த தண்ணியில கொஞ்சமா கரைச்சு என்ன செய்யணும், டைல்யூட் பண்ணி தான் நம்ம லேபை விட்டு வெளியே அனுப்பணும். ஸோ அதிக காரங்கள் அமிலங்கள் இருந்தால் அதையும் தண்ணியில ஃப்ளோட்டிங் வாட்டர்ல கொஞ்சமா கரைச்சு வெளியே அனுப்பணும். ஆல்கஹால் இருந்தால் எப்படி கையாளணும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுட்டீங்க. பிளஸ் கல்ச்சுரல் மீடியா, நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மைக்ரோ ஆர்கானிசம் இதுல பொறுத்த மட்டும் அந்த கிருமிகளை நீக்கணும். ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஸ்டெர்லைஸ் பண்ணாம டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு சில சிக்கல்லாம் இருக்கு. அங்க மைக்ரோ ஆர்கானிசம் லேப்ல பயன்படுத்துற டிஷ்யூ, விலங்குகளோட டிஷ்யூ, பிற உயிரினங்களுடைய பாகங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்துறது மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதை கேரி பேக்கில் போட்டு நம்மளோட குப்பத்தில் மட்டும் போட்டு போனா பார்த்தாது, அதை கரெக்டா எரிச்சிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எரிச்சிட்டோன்னா ஒன்றும் ஆகாது. ஆனா அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டா டிஸ்போஸ் பண்றது மிகப்பெரிய சேலஞ்சான விஷயம். அது டாக்டர்லயும் அந்த மீன் ஹாஸ்பிட்டல் சர்ஜரி சைடு நீங்க பாப்பீங்க, அதை கையாளுறது ரொம்ப மிக மிக கஷ்டம். இருந்தாலும் நம்ம சைடு பார்த்தீங்கன்னா
லாஸ்ட்ல ஸ்டெர்லைஸ் பண்ணி வெளியே வைக்கும் போது அது பாதிப்பை குறைக்கும். ஆய்வகத்தின் வழக்கமான ஆய்வு மற்றும் பராமரிப்பு. எப்பயுமே வந்து ஆய்வகத்துல வந்து நம்ம பராமரிப்பு அட்டவணை ரெடி பண்ணணும். இன்னைக்கு இந்த வேலை செய்யணும், இந்த டேட்ல இந்த இது ரிப்பீட்டா பண்ணணும் சொல்லி ஒரு ருட்டீனா ஒரு டைம் டேபிள் பராமரிப்பு அட்டவணை போட்டேன்னா நம்ம டெய்லி மானிட்டர் பண்ணும்போது மண்டேனா இந்த ஒர்க் இருக்கு, லேப்ல இந்த இது இதை மெயின்டைன் பண்ணணும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளீன் பண்ணணும், வாட்டர் சப்ளை கரெக்டா போதா பார்க்கணும், எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணணும், ஒரு ஒரு ப்ரீ டெம்ப்ளேட் போட்டு வச்சுக்கணும். அப்படி டெம்ப்ளேட் பண்ண லேப் தான் திறமையாக ஆய்வகத்தை நடத்துறது சொல்லி அர்த்தம். அப்படி பராமரிக்க அட்டவணை எப்படி படுக்கணும்னா டெய்லி என்னென்ன ஒர்க் இருக்கு, வாரத்துல என்னென்ன வேலை செய்யணும், மந்த்லி என்னென்ன வேலை செய்யணும், வருஷத்துல என்னென்ன பார்க்கணும், இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் தினசரி ஆய்வு, டெய்லி லேப் என்ன செய்யணும், சுத்தமா இருக்கும், அது கிளீன் பண்ற பொறுப்பு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சிங்க்கள் டெய்லி என்ன செய்யணும், பிஃபோர் ஸ்டார்டிங் ப்ராக்டிகல் அண்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் ப்ராக்டிகல்ஸ். ப்ராக்டிகலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கரெக்டா அந்த சிங்க் வந்து சுத்தமா இருக்கா, சிங்க்ல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணிகள் கரெக்டா வெளியே கழிவு தண்ணிகள் வெளியே போதா, எது குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கா சொல்லி என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும். இது வந்து டெய்லி. வீக்லி சொல்லி பார்க்கணும்னா புகை அலமாரி சொல்லக்கூடியது ஃபீமிக் கபோர்டு நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். ஒரு ஒரு ஆய்வு கூடத்துல ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வின் வெளிப்பாடு நமக்கு ஒரு ப்ராடக்டா கிடைக்கும். அந்த ப்ராடக்டோட சேர்ந்து ஒரு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயு ஏதாச்சும் வெளியே வந்துச்சுன்னா அந்த வாயு வந்து லேப்ல சுத்திக்கிட்டே இருந்த லேப்லயே இருந்தால் எல்லாத்துக்கும் மூச்சு திணறல் சில உபாதைகள் ஏற்படும். அந்த மாதிரி வாயு என்ன செய்யணும்னா ஒரு எக்ஸாஸ்ட் மூலியமா லேபுக்கு வெளியே உயரமான இடத்துல வந்து வெளியே அனுப்புறது தான் ஃபீமிக் கபோர்டு வேலை. அந்த ஃபீமிக் கபோர்டில் நம்ம சுத்தம் பண்ணணும், ஃபீமிக் கபோர்டு அலமாரி சுற்றி கிளீன் பண்ணணும். ப்ளஸ் ஃபீமிக் கபோர்டில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் கரெக்டாக வேலை செய்யுதா இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீ செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் பாட்டில் வைக்கக்கூடிய ரேக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை. மாதம் ஒரு முறை என்ன செய்யணும்னா நம்ம அன்றாட பயன்படுத்த சிங்க் வந்து ரசாயனம் ஏதாச்சும் ஒட்டி கலரா இருந்தா அது ஸ்டெயினை வச்சு என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு டிடர்ஜென்ட் போட்டு வச்சு ஏதாச்சும் வச்சு என்ன செய்யணும், அந்த சிங்க் பூரா என்ன செய்யணும்னா கிளீன் பண்ணி அந்த வடிகால்லாம் கசிவு இல்லாம இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கணும். இது மாதம் ஒரு முறை செய்யக்கூடியது. இன்னொன்று பார்த்தோன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன், ஜன்னல்கள் இது எல்லாமே கரெக்டாக தொடச்சி சுத்தம் பண்ணி டஸ்ட் எதுவும் அடையாமல் இருக்கணும். அந்த டஸ்ட் இருந்தாவே நமக்கு என்ன செய்ய அந்த மிக முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ல டஸ்ட் டெபாசிட் ஆக வாய்ப்பு நிறையா இருக்கும். அடுத்து மாதாந்தோறும் என்ன பண்ணணும்னா தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, கேஸ் இந்த மூணுமே எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்கா, கரெக்டான முறையில் போதா, இது எல்லாமே வந்து மாதந்தோறும் நம்ம செக் பண்ணணும். வருடந்தோறும் செக் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற பெஞ்சில் வந்து பெயிண்டிங் கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு முறை அடிக்கணும், இல்லை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை அடிக்கலாம். இல்லாட்டி நம்ம வழக்கமான லேபில் சுற்றி இருக்க ஜன்னல்கள், குழாய், பைப் லைன்ஸ் இது எல்லாமே 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ நீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சோம்னா நமக்கு அந்த பைப் லைன்ஸ், அந்த லேப், அந்த பெஞ்ச் எல்லாமே அரிக்காம கரோட் ஆகாம லாங் லைஃபா கொடுக்கும். அடுத்து பதிவேட்டை பராமரித்தல். அன்றாட பயன்படுத்திய பதிவேட்டை வந்து நம்ம டெய்லி என்ன செக் பண்ணணும், மாதந்தோறும் செக் பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு முறை நீங்க உங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய உங்கள் தலைமை அதிகாரிட்ட சைன் வாங்கிக்கணும். இவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், இவ்வளோ கெமிக்கல்ஸ் மிச்சம் இருக்கு, இவ்வளவு கெமிக்கல்ஸ் நமக்கு தேவைப்படுது சொல்லி ஸ்டாக் ரெஜிஸ்டர் எடுத்து என்ன செய்யணும், நீங்க அந்த பராமரிப்பு பதிவேடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தா லேப் வந்து ப்ராப்பரா ரன் ஆகிட்டு இருக்க அர்த்தம். லேப் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், பராமரிப்பை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். உபகரணங்கள், கருவிகள் மற்றும் தளபாடங்கள் பராமரிப்பு. உபகரணங்கள் சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம அன்றாட பயன்படுத்துற அப்பராட்டஸ் ஆகலாம். கருவிகள் சொல்றது வந்து பியூரிட், பிப்பட், இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா எடுத்துக்கலாம், நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜ் டியூப் எதுனா எடுத்துக்கலாம். தளபாடங்கள் பராமரித்தல், நம்ம பயன்படுத்துற பெஞ்சு, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் தளபாடங்கள் பயன்படுத்த. பொதுவாக வந்து பள்ளி கல்லூரியில வந்து உபகரணங்கள் சேவை மற்றும் பழுதுபார்ப்பு அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வாங்கிய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சதோடு சரி, அதை மெயின்டைன் பண்றது அந்த கேட்லாக் எதுவுமே படிக்கிறது கிடையாது. வாங்கி வச்சதோடு சரி பயன்படுத்துறாங்க, ஆனா ப்ராப்பர் சேனல பயன்படுத்துறதுல, அதனால லைஃப் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு சில திறமையான நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க கரெக்டா மேனுவலை படிச்சு பார்த்து, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை படிச்சு பார்த்து அந்த இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்போ இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுறது சொல்லி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு, மேனுவலை படிச்சு முடிச்சு புரிஞ்ச பிறகுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட் காலத்துக்கும் உதவிகரமா இருக்கும். அடுத்து
அந்த லேப்ல தூசி டஸ்ட் அடையாம பார்த்துக்கணும், வைப்ரேஷன் இல்லாம பார்க்கணும், ஏதாச்சும் சால்வ் அந்த கரோஷன் இல்லாம பார்த்துக்கணும். அதிக வெப்பம் ஏற்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தணும்னா அது பக்கத்துல மித்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாதிக்காத அளவு அந்த அதிக வெப்பம் உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷினை கையாளணும். பிளஸ் இதெல்லாம் பயன்படுத்துறது எப்படி சொல்லி யார் யார் பயன்படுத்துறாங்க, எப்ப பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அந்த கையேடு சொல்லக்கூடிய நம்ம ஸ்டாக் ரெஜிஸ்டரை இல்ல ரெஜிஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணணும். தூசி தடுப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு லேபிள் வந்து தூசி அதிகமாச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் டஸ்ட் டெபாசிட் ஆகும். அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காலப்போக்கில் வந்து அந்த டஸ்ட் டெபாசிட் ஆச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட வேலைப்பாடு, அக்யூரசி, ரிசல்ட் எதுவுமே நம்ம நம்ப தகுந்ததாக இருக்காது. ஸோ அதனால வந்து லேபை சுத்தி வந்து ஜன்னல்கள் வந்து ஏரேஷன் இருந்தாலும் சின்ன சின்ன நெட்டு மாதிரி என்ன செய்யணும் சுத்தி அடிக்க வாய்ப்பு இருந்தால் அடிக்கலாம். மலிவு விலை ஏர் கண்டிஷனர் இருந்தால் நீங்க என்ன பயன்படுத்தலாம். மேக்சிமம் கதவு மூடி இருந்தால் ப்ராடக்ட் எல்லா டயத்துல மூடி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. தூசி உள்ள வர்றதுக்கு தடுக்கிறதுக்காண்டி ஃபுட் மேட் நம்ம லேபுக்கு முன்னாடி 2-3 மேட் போட்டோம்னா காலை தட்டிட்டு வரும்போது கால் வழியாக வரக்கூடிய தூசிகள் வராது. பிளஸ் கதவு விரிப்பானுங்க தொங்க வரும் இல்லையா, லேப் என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி, அந்த பிளாஸ்டிக் மாதிரி பயன்படுத்தினாலும் காத்துல வரக்கூடிய தூசிகள் அந்த பிளாஸ்டிக் மாதிரி என்ன செய்யலாம் குறைக்கப்படும். இதெல்லாம் பயன்படுத்தினால் அதிகமாக தூசி வர்றதை தடுத்து நம்ம அன்றாட பயன்படுத்துகிற வேலையை லேப்ல தூசி இல்லாமல் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் தூசி இல்லாமல் இருக்கும். லாஸ்ட் டெய்லி சுத்தம் பண்ணும். வேக்கம் கிளீனர் வச்சு பண்ணால் டிபெண்ட்ஸ் நம்ம லேபை பொறுத்து வேக்கம் கிளீனர் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதிர்வு குறைப்பு பொதுவாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரே இடத்துல பயன்படுத்துற மாதிரி இருந்தால் நல்லது. ஆனா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் உபகரணங்கள் எல்லாமே ஒரு லேப்ல இருந்து இன்னொரு லேப்ல எடுத்து போகும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து சில கருவிகளோட பயன்படுத்துற முறை வந்து தப்பா கொஞ்சம் ஆட்டி கொண்டு போயிட்டோம்னா அது வைப்ரேஷன் ஏற்படும். அந்த வைப்ரேஷன் பண்ணா அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஒர்க்கிங் கண்டிஷன் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பேலன்ஸ். நீங்க தங்க நகை கடைக்கு போயிருப்பீங்க, அந்த தங்க நகை கடையில என்ன சின்ன பேலன்ஸ் வச்சிருப்பாங்க, வெயிங் மிஷின்ஸ், வெயிட் எடுக்கிற மிஷின்ஸ். அதெல்லாம் நல்ல பெட்டிக்குள்ள ஒரு கண்ணாடி பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ள பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா வெயிட் எடுக்கும் போது காத்து எதுவுமே உள்ள வந்துச்சுன்னா வெயிட்டோட சேர்ந்து அந்த வெயிட் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம எதிர்பார்த்த தங்கனுடைய வெயிட்டும் அங்க இருக்காது. கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம், நம்ம மனசு டிஸ்டர்ப், நம்ம வந்து நம்ப தகுந்த மாதிரி இருக்காது. ஸோ நம்ம நம்பிக்கைப்படணும்னா காத்து எதுவுமே ஈரப்பதம் எதுவுமே அந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலும் வெயிங் கரெக்டா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 டிஜிட் பேலன்ஸ் இருக்கு, ரிசர்ச்ல பயன்படுத்துறாங்க. 0.000 4 டிஜிட் 4வது பாயிண்ட்ல வந்து 1 கிராம் எடுக்கணும்னா கூட எடுக்கலாம். 0.001 0.002 இந்த மாதிரி கிராம் வெயிட் எடுக்கிற மிஷின் கூட நம்ம லேப்ல இருக்கும். அந்த லேப்ல பேலன்ஸ் வந்து ஒரு லேப்ல இருந்து இன்னொரு லேபுக்கு எடுக்கும் போது அந்த பையன் சரியான முறையில் கையாளி அந்த பிரிசிஷன், அக்யூரசி எல்லாமே என்ன செய்யும் மாற்றப்படும். ஸோ சீரமைப்பு, துல்லியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அதிர்வுனால அது மாற வாய்ப்பு இருக்கு. ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ல தள்ளு வண்டியில் வச்சு கொண்டு போனோம் வச்சுக்கலேன், அது போகும்போதே வைப்ரேஷன் ஏற்படுத்தும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல தயவு செய்து கவனம் இல்லாம கையாளக்கூடாது. பிளஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு பராமரிப்பு சுத்திர வச்சு ஒருத்தர் தட்டுறான், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், அந்த அந்த செவத்துல ஓட்ட போடுறது, மிஷின் வச்சு ஓட்ட போடுறது, இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு அதிர்வு ஏற்பட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த அக்யூரசி, அவுட்புட் எல்லாமே குறையும். ஜன்னல் கதவு தட்டுறது, பக்கத்துல பேருந்து அதிகமா வந்துட்டு போறது, இது எல்லாமே ஒரு வகையில அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட தரத்தை, வேலைப்பாடை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலை இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துற மாதிரி பார்த்துக்கலாம். அரிப்பு மற்றும் துரு தடுப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு லேப்ல வந்து ஆசிட் பேஸ் ஆசிட் இருந்தாவே போதும், கண்டிப்பா அந்த துரு பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஆய்வக உபகரணங்கள், உலோகங்கள், பிளாஸ்டிக்கள் பயன்படுத்த எல்லா உபகரணங்களையும் பிளாஸ்டிக் தான் பயன்படுத்துறாங்க. எல்லா உபகரணங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பிளாஸ்டிக்னால மேடப் பண்றாங்க. அது கண்டிப்பா ஒரு டிராப் ஆசிட்டோ இல்ல பேஸோ இல்ல சால்வோ அது பட்டுச்சுனால் கண்டிப்பா அந்த பிளாஸ்டிக் வந்து தன்னுடைய தரத்தை இழந்து அது அந்த இடத்துல ஓட்டையோ இல்ல ஒரு அரிமானமோ ஏற்படும். அப்போ உடனே என்ன செய்யணும், அந்த மாதிரி பட்டன உடனே துணியை வச்சோ இல்ல அந்த ரெஸ்பெக்ட் சால்வெண்ட் வச்சு என்ன செய்யணும், அழகா தொடச்சி எடுத்துட்டோம்னா பிளாஸ்டிக்னால் உருவாக்கப்பட்ட உபகரணங்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். பிளஸ் புகை மற்றும் கசிவுகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் அரிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் திரவங்கள் மற்றும் ரசாயன தூசிகள் எந்த தூசியுமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல படக்கூடாது. பட்டனா உடனே தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து குவாலிட்டி கம்மியாகும். பிளஸ் ஒவ்வொரு ரேக், கெமிக்கல் ரேக்லையும் அந்த ரேக்ல வந்து கண்டிப்பா என்ன செய்யணும்,
ஃப்ரீக்வெண்டா தொடச்சி எடுக்கும்போது ஏதாவது ஆசிட்ல கசிஞ்சு போறது, சால்வன்ல கசிஞ்சு லீக் ஆகுது, இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணி அந்த அந்த ரேக்கை சுத்தம் பண்ணி தான் நமக்கு தெரியும். அதன் மூலியமா ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா அதை தூக்கி டிஸ்போஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ அரிமானங்களை அந்த கரோசனை மேக்ஸிமம் என்ன செய்யணும், தடுக்கணும். அதிகப்படியான வெப்பத்தை வந்து உபகரணங்களை பாதுகாத்தல். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேலையை வெப்பத்தை உருவாக்குறத வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகமான வெப்பத்தை உருவாக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அதிக வெப்பத்தை ஏற்படுத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு காலம் தொடர்ந்து வெப்பத்தை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் கூல் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை எவ்வளவு நேரம் ஹீட் பண்ணணும், எவ்வளவு டெம்பரேச்சர் ஹீட் பண்ணணும் சொல்லி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிளஸ் வெப்பத்தினால் பாதிக்கப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துல இருந்தால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வெப்பத்தை உருவாக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துல அந்த பாதிக்கப்படுற மிஷின் வைக்கக்கூடாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வெப்பத்தை ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, பக்கத்திலேயே வந்து ஹீட்னால் பாதிக்கப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இடத்த விட்டு தள்ளி என்ன செய்யணும், பாதுகாப்பான இடத்துல பயன்படுத்தணும். பிளஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வெப்பத்தை உருவாக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் தொடர்ந்து பயன்படுத்துற மாதிரி இருந்தால் கொஞ்ச நேரம் கூல் பண்றதுக்கு சுவிட்சை ஆஃப் பண்ணி அதை கூல் பண்ணி அதுக்கு தேவையான ப்ரொசீஜர் மேனுவலை படிச்சு எந்தெந்த விகிதத்தில் கையாளணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மேலும் வெப்பம் மூட்டும் செயல்பாடுகள் அல்லது அருகில் வைக்கக்கூடாது. அதை சொல்லல, சூரிய உள்ள படுற மாதிரி லைட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கக்கூடாது. வெப்பம் அதிக உமிழக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கதிர்வீச்சை ஏற்படுத்தி மித்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாதிப்பு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கையாளுறது மிக முக்கியமா சேஃபா கையாளணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யணும், டேமேஜ் ஆகக்கூடாது. அறிவுறுத்துதல் கையேடுகள் சரியான பயன்பாடு. மாணவர்களுக்கு எப்படி ஒரு புரிதலை கொடுக்கணும்னா எப்படி ஒவ்வொரு அப்பரேட்டஸையும் ஹேண்டில் பண்ணணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை ஹேண்டில் பண்றது ஒரு சில அப்பரேட்டஸ் சொல்லி தந்தா போதும். ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன செய்யணும், அந்த மேனுவல புக்குமா கொடுத்துருப்பாங்க. உங்க வீட்டுல வாஷிங் மிஷினோ வாங்கினாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாலும் சரி, எதுனாலும் சரி, அதுக்கு தனித்தனி மேனுவல் எப்படி அதை பயன்படுத்தணும்னு சொல்லி ஷார்ட்டா மேனுவல் கொடுத்துருப்பாங்க. மொபைல் போன் சரி, அதே மாதிரி நம்ம வாங்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவலை ஃபுல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆஃப் பண்ணணும். யூவி விசுவல் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி வச்சுக்கலாம். வெரி சிம்பிள். பவர் பிளாக் ஆன் பண்ணணும், சிஸ்டத்தை ஆன் பண்ணணும், சிஸ்டத்துல இருந்து கனெக்ட் பண்ண இந்த யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி வந்து ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது சாஃப்ட்வேர் ஆஃப் பண்ணும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பண்ணும், அப்படி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 அப்படி 3 2 1 இந்த மாதிரி ஆர்டர் தான் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேனுவல் ஆப்ரேஷன் எப்படி சொல்லி ஃபுல்லா தெரிஞ்ச பிறகு தான் நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரன் பண்ண ஆரம்பிக்கணும். பிளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ரன் பண்றதுக்கு முன்னாடியும் ரன் பண்ணி முடிச்ச பிறகும் கண்டிப்பா அது அந்த ரெஜிஸ்டர் நோட் அதை சைன் போடணும். நீங்க தான் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். பிளஸ் அதுல ஃப்ளோ சார்ட் ஷார்ட்கட் கீ என்ன செய்யணும், இன்ஸ்ட்ருமெண்ட் மேல ஒட்டி வச்சுன்னா யார் வேணா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். உபகரணங்களின் சேவை ரொம்ப ஈஸி. ஒரு உபகரணங்கள் எப்படி கையாளணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இன்டர்னல் கிளீனிங் கண்டிப்பா முக்கியம். அதுல சால்வன் பட்டாவோ வேக்கம் மிஷின் வச்சு நம்ம ஈஸியா அந்த தூசியில ரிமூவ் பண்ணலாம். லூப்ரிகன்ட் ஒரு பெரிய மிஷின் வந்து ஃபிளெக்ஷன் இல்லாம போடணும்னா கண்டிப்பா லூப்ரிகன்ட் பயன்படுத்தணும். எக்ஸாஸ்ட் வேக்கம் பம்பு இந்த மாதிரி பம்புக்கு வந்து லூப்ரிகன்ட் பயன்படுத்தணும். பிளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பல்பு, பெல்ட், நட்ஸ், போல்ட் நம்ம யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அப்பப்போ என்ன செக் பண்ணி போல்ட்ல கரெக்டா இருக்கா, நட்டு கரெக்டா இருக்கா, பிளஸ் வந்து பல்ப் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் நம்ம அன்றாட நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். டைட்டனிங் த நட்ஸ் திரும்பி வந்து என்ன செய்யணும், இல்லாட்டி நட்டு வாங்கி போடணும், இல்லாட்டி டைட் பண்ணி இருக்கிற லூஸ் பண்ணா லூஸ் ஆன நட்டை போல என்ன செய்யணும், டைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டான கண்டிஷனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தணும். தளபாடங்களின் சேவை எல்லாம் கவனிச்சுக்க. நம்ம யூஸ் பண்ற மிக முக்கியமான இது வந்து லேப்ல வந்து பெஞ்ச் தாங்க. இந்த பெஞ்ச் வந்து கண்டிப்பா நீர் அதிகமாகப்பட்டிருந்த பெஞ்ச் வந்து விரிவுபட ஆரம்பிச்சிடும், பிளவு விட்டுரும். ஸோ ரசாயனம் தொடர்ந்து பட்டுனா அது வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு டைமும் வருஷத்துக்கு ஒரு முடியும் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முடியும் அந்த பெஞ்சுக்கு மேல வந்து வார்னிஷ் ஈஸியாக கெமிக்கல் ரியாக்ட் ஆகிற பொருளை போட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், பாதுகாக்க வேணும். பிளஸ் அந்த தெளிவான வார்னிஷை பயன்படுத்தணும். பெஞ்சுக்கு மட்டும் இல்லை, இருக்க எல்லா அலமாரிக்கும் என்னென்ன ஸ்டோரேஜ் ரூமுக்கு எல்லா அலமாரிக்கும் அந்த பெயிண்டை பயன்படுத்தினா அந்த பெயிண்ட் அந்த ரேக் எல்லாமே லைஃப் லாங்க நல்ல குவாலிட்டியோட இருக்கும். ஆய்வகங்கள் மற்றும் தயாரிப்பறைகளை சுத்தம் செய்தல். ஒரு கெமிக்கல் ரூம் எப்படி சுத்தம் செய்யணும், லெபார்டரி எப்படி சுத்தம் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ரூம் எப்படி சுத்தம் பண்ணணும் சொல்லி கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து துணியை வச்சு துடைக்கவும் முடியாது. ஒரு சில அப்பார்டஸ்ல கிளாஸ் மேடப் ஆஃப் அப்பார்டஸ்லாம் துணி வச்சு லைட்டா அழுத்தினா கூட இந்த ஸ்பைரல் அந்த கண்டென்சர்ல ஈஸியாக உடஞ்சு போயிடும். அதை எப்படி கையாளணும், யாரும் எதாவது தொடக்கூடாது சொல்லி முக்கியமான சொல்லணும்னா அந்த இடத்துல லேபிள் பண்ணணும். யாரும் தொடக்கூடாது, தொடாதே சொல்லி லேபிள் பண்ணணும்.
ஏன்னா அது யார் தெரிஞ்சவங்க டெக்னீஷியன் தொட்டு கிளீன் பண்ணாதான் நல்லது. ஒரு சிலர் வேக்கம் பம்பு வச்சு டஸ்ட்டை கிளீன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் லைட்டா வந்து சால்வெண்ட் வச்சு அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இருக்கு. அது ஒன் பை ஒன்னா படிச்சு அது தெரிஞ்சுட்டு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க என்ன செய்யணும், கையாளணும், சுத்தம் பண்ணணும். சேவைகளின் வண்ண குறியீடு ஒவ்வொரு லேபிள் வந்து 3 முக்கியமான ஒரு பைப்லைன் போகும். ஒன்று வாட்டர் பைப்லைன், கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி பல்பை பொறுத்து அந்த பவர் பொறுத்த மட்டும் நீ பெஞ்ச் ஒர்க்கிங் பண்ணீங்கன்னா பெஞ்ச் ஒர்க்கிங் பக்கத்துலேயே பட்டன் சிஸ்டம் இருக்கணும், மெயின் சுவிட்ச் இருக்கணும், அந்த பெஞ்சுக்குள்ள மெயின் சிஸ்டம். அப்புறம் வந்து ஒவ்வொரு லேபுக்கும் கண்டிப்பா வந்து மெயின் டோருக்கு பக்கத்துல எல்லாரும் எட்டி தொடுற மாதிரி கண்டிப்பா அவங்க சுவிட்ச் போர்டு வச்சுக்கணும். அது அந்த அந்த லேபுக்குரிய சுவிட்ச். அங்க சுவிட்ச் போர்டு சொல்லி நீங்க என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணிருக்கணும். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் உடனே என்ன செய்யணும், சுவிட்ச் போர்டை பவர் சர்க்யூட் வந்து ஸ்டாப் பண்ணணும். பிளஸ் வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பக்கத்துல இருக்க வந்து யாராவது எலக்ட்ரிஷியன் கூட்டு வந்து சரி பண்ணணும். ஏதாவது கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டயத்தில் நீங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பாதுகாப்பாக இருக்கிறதுக்காண்டி பவரை ஆஃப் பண்ணணும். ப்ளஸ் வந்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேபுக்கும் கேஸ் முக்கியம். கெமிஸ்ட்ரி லேபுலாம் அந்த கேஸ் லேப் பொதுவாக வந்து சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ மில்லிமீட்டர் அடிக்கணும்னா 150 மில்லிமீட்டர் வந்து அளவுக்கு கோட் பண்ணிக்கணும் பெயிண்டிங். அப்படி இல்லாட்டி வாட்டர் இன்லெட் என்ன லேபிள் எங்கே இருக்கு, ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி இன்லெட் எங்கே இருக்கு, எதுவரை போகுது, எந்த டைரக்ஷன் திரும்புது, எல்லாமே வந்துச்சுன்னா அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டியோட லைன் சொல்லி அங்கே லேபிள் பண்ணிக்கணும். அப்போனா தான் அந்த ஆரோ மார்க்கை பொறுத்து என்ன செய்வாங்க, அதை எந்த இடத்துல கசிவு ஏற்படுதோ அந்த இடத்துல சரி செய்ய முடியும். அப்புறம் வந்து என்ன செய்யணும்னா அவர்கள் ஒரு அறைக்குள் அதான் ஒரு லேபிள் என்ட்ரி ஆகும்போது எந்த இடத்துல என்ட்ரி ஆகுது, எந்த இடத்துல பெண்ட் பண்ணி எந்த சைடு போகுது சொல்லி எல்லா பைப்லைனையும் ஆரோ மார்க் போட்டு காட்டணும்னா இந்த பெண்ட்ல இருந்து அடுத்த பெண்ட் வரை இந்த இத்தனை மீட்டர் வந்து பவர் சப்ளை போகுது, பவர் லைன் இருக்கு, வாட்டர் பைப் இருக்கு சொல்லி எல்லாமே மென்ஷன் பண்ணா போதும். ரிப்பேர் இருந்தால் ஈஸியா நம்ம என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. சேவைகள் கூடிய அவசர நிலை எந்த ஒரு லேபுக்கும் வந்து அதை சொல்ல பவர் சப்ளை இருந்தால் கேஸ் லீக் ஆனால் பவர் சப்ளை டக்குன்னு என்ன செய்யணும், ஆஃப் பண்ணணும். இதெல்லாம் நீங்க முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கணும். அவசர நடைமுறையை சொல்லி பார்க்கும்போது எனி ப்ராப்ளம் இருந்தால் உடனே என்ன செய்யணும், மின்சாரத்தை ஸ்டாப் பண்ணணும். கேஸ் லீக்கேஜ் எதுனா மின்சாரம் ஸ்டாப் பண்ணணும், எரிவேர்வை ஸ்டாப் பண்ணணும், தண்ணீரை ஸ்டாப் பண்ணிடணும். ப்ளஸ் 3 ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னா எலக்ட்ரிசிட்டி வெளியிருந்து கூட்டு வந்து சரி பண்ணணும். கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஜென்ட்ஸ்ல இருக்க ஒர்க்கர்ஸை கூட்டு வந்து சரியா பண்ணணும். தண்ணீர்ல ஏதாச்சும் பிரச்சனைனா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஒர்க்கர்ஸ் வந்து கூட்டு வந்து சரி பண்ணணும். ஃப்ளட் ஆயிடுது, திடீர்னு வந்து மழை தண்ணி அதிகமா பேஞ்சு லேபுல தண்ணி பெருகிச்சுன்னா நம்ம கையாளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டிப்பா நீர்னால் ஆபத்தை விளைவிக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல தூக்கி வைக்கணும். அது ஒரு பிளாஸ்டிக் பையில கட்டி ஒரு பர்டிகுலர் தண்ணீர் மட்டத்துக்கு எட்டாத அளவுக்கு மேல தூக்கி வைக்கணும். பிளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹைட்டை கூட்டி ஒரு இடத்துல வந்து தண்ணியில இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கண்டிப்பா வாட்டர் போகாத அளவுக்கு பிளாஸ்டிக்லாம் சுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் பவர் சப்ளை உடனே ஆன் பண்ணிடக்கூடாது. ஃப்ளட் ஆன இடத்துல பவர் சப்ளை ஆன் பண்ணா தண்ணி வழியா கரண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மெயின் சுவிட்சை கண்டிப்பா ஆஃப் பண்ணணும். கேஸ் வந்து அந்த சிலிண்டர் வந்து ரிமூவ் பண்ணி சிலிண்டர் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து கொண்டு போயிடணும். கேஸ் இருக்க இடத்துலையும் பவர் சப்ளை இருக்கிற இடத்துலையும் சைமல்டேனியஸா ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். பிளஸ் துப்புரவு பணிகள் வச்சு கரெக்டாக எந்த இடத்துல நீரோட போகுது, லேப் தண்ணி எந்த பக்கம் வந்து வெளியே போனால் தண்ணி குறையும் சொல்லி பார்த்து அந்த துப்புரவு பணியாளர் வச்சு லேபை கிளீன் பண்ணி தண்ணியை வெளியேற்றணும். வெளியேற்றின பிறகுதான் எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்து பவர் சப்ளை எல்லாமே இருக்கா, இல்லை ஒரு சில டயத்துல வந்து பவர் சப்ளைக்குள்ள பைப் லைன்ல தண்ணி போய் சேர்ந்துடும். அது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மேல இருக்கும். அது வந்து பவர் சர்க்யூட் ஆகி நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் தரவா செக் பண்ணி தான் ஃப்ளட் முடிஞ்ச பிறகு தரவா செக் பண்ணி தான் நம்ம லேபரேட்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வரணும். கேஸ் லீக்கேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கேஸ் லீக் ஆனதுன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், மின்சாரத்தை அணைக்கணும். ஏன்னா மின்சாரத்தை வந்து சுவிட்ச் போடும் போது ஆஃப் பண்ணும்போது ஸ்பார்க் ஏற்படும். அந்த ஸ்பார்க் மூலயமா கேஸ் சிலிண்டர் வெடிச்சு எக்ஸ்ப்ளோஸ் ஆகி லேப்ல பிரச்சனை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம்னால வந்து கேஸ் லீக் ஆகிறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். கேஸ் லீக்கேஜ் எங்க சொல்லி கண்டிக்கணும், அதுக்கு தொழில்முறை நபர்களை கூட்டு வந்து அந்த கேஸ் லீக்கேஜை சரி பண்ணணும். பாதுகாப்பு மட்டும் காழ்ப்புணர்ச்சி. நம்ம லெபரட்டரி சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது மாணவர்களிடையே ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, லெபரட்டரிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். எந்த ஒரு லேபும் வந்து 2 அடுக்கு டோர் போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். செகண்ட் லேயர் கிரில்லா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி. ஆனால் 2 லேயர்ல கண்டிப்பா சாவி பெர்ஃபெக்டான பூட்டு எல்லாம் போட்டு வைக்கணும். நம்பர் 2, அந்த காழ்ப்புணர்ச்சி 2 கோஷ்டியோட சண்டை வருதோ, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி சண்டை வந்துருச்சு, அப்ப
அவங்களுக்கு தெரியாத கோவத்தினால நடக்க ஒவ்வொரு விஷயமும் லேப்ல இருக்க மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ், பாய்சன் கெமிக்கல்ஸ், நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து கேஸ் லீக்கேஜ், கேஸ் இருக்கு. எல்லாத்துல வந்து ஒரு வகையான காழ்ப்புணர்ச்சி மூலமா அதை வந்து பயன்படுத்தும் போது அது அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து அழிக்கக்கூடிய சக்தியா மாறிடும். ரொம்ப ரொம்ப நச்சுத்தன்மை பாய்சன் கேஸ்ல இருக்கு, பாய்சன் சால்வெண்ட்ல இருக்கு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் பாய்சன் அந்த சால்வெண்ட் கீழே கொட்டிச்சுன்னா அந்த லேபை யாருமே பயன்படுத்த முடியாது. கொஞ்ச நாளைக்கு எல்லாத்துக்கும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதிக எரியக்கூடிய அமிலம்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அதனால வந்து மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படும். அதனால பாதுகாப்பு ஊழியர்கள் அறிவியல் தெரிஞ்சவங்கள தான் அந்த விஷயம் என்ன செய்யணும், செக்யூரிட்டி ஆகணும். அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் தெரிஞ்சிருந்தவங்க மட்டும் தான் செக்யூரிட்டி வைக்கணும். அவங்க தான் அவங்க வந்து இமிடியேட்டா வந்து ஏதாச்சும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த சயின்ஸ் டீச்சரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு முன்னேற்பாடுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை குறைக்கிறதுக்கான கான்டாக்ட் பண்ணுவாரு. அது எப்பவுமே சயின்ஸ் டீச்சர் கொஞ்சம் தெளிவா அந்த போனை அட்டென்ட் பண்ணி பாதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த லெபோரட்டரி சேஃப்டி பண்றது உங்க பொறுப்பு. வளாகத்தின் பாதுகாப்பு மற்றும் உடனடி வேலை செய்யும் பகுதி நல்லா போட்டு நல்லா வச்சுக்கணும். பிளஸ் யாராவது லேபரை போறாங்க, யாராவது வெளியே வர்றாங்க, எத்தனை மணிக்கு உள்ள போனாங்க, எத்தனை மணிக்கு வெளியே வர்றாங்க சொல்லி ரிஜிஸ்டர் போட்டுக்கணும். பிளஸ் கதிர் இயக்கங்கள், அந்த ரேடியேட்டிவ் சொல்யூஷன்ஸ், கெமிக்கல்ஸ், பிளஸ் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட், விலை அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுக்கோம்னா அந்த அந்த யூஸ் பண்ற ஒவ்வொரு டைமும் ஸ்டாக் ரிஜிஸ்டர்ல கண்டிப்பா என்ன செய்யணும், நம்ம வந்து போட்டிருக்கணும். யார் பயன்படுத்துறாங்க, எப்போ பயன்படுத்துறாங்க, ஸோ தெளிவான ஐடியா இருக்கணும். அப்பனா தான் எதனால அது பாதிப்பாச்சு நமக்கு நல்லாவே தெரியும். நம்பர் 3, அங்க எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு லேப்ல தனி ஒருவனா இருந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணி பார்க்க கூடாது. எல்லா ஆசிரியரும் சொல்லக்கூடாது. ஒரு தனி மனிதன், ஒரு தனி மாணவனா இருந்து லேப்ல தனி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணக்கூடாது. அவருக்கு துணையாக ஒருவரோ இல்ல ஆசிரியரோ கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா திடீர்னு லீக்கேஜ் ஏதாச்சும் ஆயிடுச்சுனாவோ, எக்ஸ்ப்ளோசிவ் ஏதாச்சும் ஆயிடுச்சுனாவோ, ஒரு மயக்கம் வர்ற மாதிரி ஒரு சும வாயு வெளியேறுச்சுனாவோ அவன் மயக்கம் எடுக்க வந்துட்டு அவனுக்கு பாதுகாப்பு ஒரு பையன் வேணும், ஒரு ஸ்டாஃப் வேணும். அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தனியாக ஆய்வு கொடுத்தல் வேலை செய்யக்கூடாது. இது மறக்கவே கூடாது. பிளஸ் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டால் சிறப்பு. காழ்ப்புணர்ச்சி பாதுகாக்க ஒருத்தர் திருடு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு லேப்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஏதோ கெமிக்கலோ ஒரு திருட வராச்சுங்க. கெமிக்கல்னா வேற போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்கோ இல்லை வெடிமருந்து தயாரிக்கிறதோ தருவாங்க. இல்லை அங்க இருக்க கம்ப்யூட்டர்ஸ், அந்த கேமரா, அந்த முக்கியமான பொருளை எடுத்து விக்கிரமா இருந்தால் அந்த பொருள் திருட வருவாங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒன்று, உள்ள இருக்க பொருள் எக்காந்து கொண்டு வெளியே போய் விக்கிரமா இருந்தால் தொலைக்காட்சி பெட்டி, லேப்டாப்பு, சம் கெமிக்கல்ஸ், அப்பரேட்டஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து போய் வித்துருவாங்க. அந்த மாதிரி இருந்து திருட்டுத்தனத்தை குறைக்கிறதுக்காண்டியும் உள்ள விவரமா இருந்து உள்ள எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம், அமோனியம் நைட்ரேட்டு, மெர்குரி, நைட்ரிக் ஆசிட் இதனால பாதிப்பு ஏற்படுத்துகிற இந்த 3 கெமிக்கல்ஸையும் ஈஸியா இந்த வகை மூலம் திருடிட்டு போயிடுவாங்க. இது வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கோ இல்ல ஆசிட்னால தீங்கு விளைவிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பிளஸ் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து போதையை ஏற்படுத்துற கெமிக்கல்ஸையும் என்ன செய்வாங்க, இந்த டைத்துல வந்து திருடிட்டு போய் அவங்களுக்கு போதைக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி கலாச்சாரத்துல வந்து மாணவர்களையும் மாணவர் சுத்தி இருக்க சமுதாயத்தையும் காப்பாற்றணும்னா கண்டிப்பா ஒரு முக்கியமான லேப பாதுகாப்புறது ரொம்ப முக்கியம். பிளஸ் நான் சொன்ன மாதிரி சிரிஞ்சு, ஊசி சிரிஞ்சுல கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். இல்லாட்டி அதை வச்சு விளையாடும் போதோ உயிர்கள் போற வாய்ப்பு நிறைய இருக்கு. கதை இந்த யூனிட்டோட சுருக்கம் பார்த்துருவோம். இந்த யூனிட்ல மெயினா பார்க்க வந்தது நல்ல திட்டமிடல் தேவை. யாருக்குன்னா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் ஊழியர்களுக்கும் லேப் ஸ்டாஃபுக்கும் ஒரு ஸ்டாஃபுக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல இலக்கணம் வேணும். நல்ல இணக்கம் இருந்தால் தான் நல்ல திட்டமிடல் உருவாக்கும். நல்ல திட்டமிடல் உருவாக்கினா மட்டும்தான் அன்றைய கூடிய ப்ராக்டிகல் ரொம்ப சிறப்பாக செய்யப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு ப்ராக்டிகல் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி தேவையான கெமிக்கல்ஸ் என்னன்னா எல்லாமே லிஸ்ட் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தாதான் அந்த லேப்ல ஒர்க் பண்ற ஆசிரியர், அந்த ஊழியர்கள் வந்து என்ன கெமிக்கல்ஸ், எத்தனை மாணவர்கள் எத்தனை பேர் வருவாங்க, எந்த லேப் அலாட் பண்ணிருக்காங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, அவங்களுக்கு தேவையான கெமிக்கல் லிஸ்ட் என்ன, அப்பரேட்டர் லிஸ்ட் என்ன, எத்தனை எண்ணிக்கை இருக்கு, எத்தனை எம்எல் இருக்கு, ஆசிட் பாட்டில், பேஸ் பாட்டில் எல்லாமே லிஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் பயங்க வந்து கரெக்டான நேரத்துல வந்து டெலிவரி பண்ண முடியும். அப்ப டெலிவரி பண்றதுனால வந்து என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு ப்ராடக்ட்ல வந்து தங்கு தடை இல்லாம சிறப்பா புரிஞ்சது செஞ்சு பார்த்து அவன் சக்சஸ்ஃபுல்லா வெளியே போவான். பிளஸ் ஏதாச்சும் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், கெமிக்கல்ஸ் கையாளுறது எல்லாம் இருந்தாலும் அது முன்கூடியே மாணவர்களுக்கு என்ன செய்யணும்,
இந்த apparatus இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், இந்த சால்வெண்ட்டை இப்படிதான் ஊத்தணும் சொல்லி முன்கூடியே பண்ணணும். ஆய்வகத்தை தினசரி சுத்தம் செய்ய வேண்டும். ஏன்னா ஆய்வகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கெமிக்கல் வந்து தூசி அடையாம இருக்கணும். டெய்லி சுத்தம் பண்ணும்போது வந்து ஆசிட் சால்வெண்ட் எல்லாமே என்ன செய்யணும், லீக்கேஜ் இருந்தாலும் நம்மளால நோட் பண்ண முடியும். அது அப்படியே விட்டாச்சுன்னா பக்கத்துல இருக்க எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம் லீக் ஆகி அது வெடிக்க வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வந்து பாதுகாப்பு காரணத்துக்காண்டி கண்டிப்பா ஒவ்வொரு லேப்லயும் ரசாயனங்கள், நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் கல்ச்சர்ஸ், தாவர பிளான்டோட கல்ச்சர்ஸ், இந்த லேபுக்கு ப்ரிப்பரேஷன் ரூம் போனோம்னா கண்டிப்பா ரிஜிஸ்டர் நோட்டை என்ட்ரி பண்ணிட்டு தான் பாதுகாப்பான முறையில் கண்டிப்பா கையாளணும். அந்த விவரம் பாதுகாப்பு முறை தெரியாதவங்க கண்டிப்பா மைக்ரோ ஆர்கானிசம் லேப்ல வந்து அந்த மேனுவலை படிச்சு பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லி ஸ்டாஃப் கலந்து ஆலோசித்தப்பட்டு தான் மைக்ரோ ஆர்கானிசம்குள்ள ப்ரிப்பரேஷன் ரூம்குள்ள போகணும். அடுத்து பாத்தீங்கன்னா தினசரி லேப்ல என்னென்ன பண்ணணும், வாரம் என்ன பண்ணணும், மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் சொல்லி தனியா நம்ம இது பேசியிருக்கோம். பிளஸ் அந்த லேப் வந்து தூசினாலையும் வைப்ரேஷன் அதிர்வுனாலையும் அரிப்பு அந்த கரோசன்னாலையும் எந்த வகையிலும் அந்த லேபுக்கு உபகரணங்களோ அந்த ரேக்கில் அடிக்கப்பட்ட அமிலமோ காரங்கள் சால்வெண்ட் இது எதையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது. அது டெய்லி நம்ம பராமரிச்சுட்டே இருக்கணும். வெப்பத்தை உமிழக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் உபகரணங்கள் இருந்தால் அது தனியா வைக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா பக்கத்துல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் வெப்பத்தினால் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தாலும் சரி அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட லைஃப் டயத்தை குறைச்சிடும். பிளஸ் நம்ம மழை விழுகிற டயத்துல திடீர்னு வெள்ளம் வர டயத்துல நம்ம வந்து மிக முக்கியமான 3 விஷயத்தை கடைபிடிக்கணும். குழாய் பைப்லைன்ஸ், மின்சாரம், நீர், குழாய் எலக்ட்ரிசிட்டி, கேஸ், பிளஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எரிவாயு குழாய், இந்த 3க்குமே தனித்தனியா லேபிள் ஒட்டி வைக்கணும். கழுத்துல வண்ணம் பூசி இருக்கணும். அப்படின்னா தான் எந்த பைப் எந்த சைடு, இது கேஸ் பைப்ல எந்த லீக் ஆகுது பார்க்க முடியும். வாட்டர் பைப்ல கேட் வால் தனித்தனியா டேப் எல்லாமே லீக் ஆகுது அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் அவசர கால சூழ்நிலை ஏற்பட்டால் கேஸ் லீக் ஆச்சுன்னா நீங்க உடனே எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் அதுக்கு அது சம்மந்தப்பட்ட நம்ம கேஸ் ஏஜென்ட்டை கூப்பிட்டு அதை சரி பண்ணிக்கணும். பிளஸ் திடீர்னு ஃப்ளட் ஆயிடுச்சு, மழை அதிகமா பெஞ்சிச்சு, உடனே நீங்க என்ன செய்யணும், பவர் கட் அவுட் பவர் நம்ம லேப்ல இருக்க பவரை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கடுத்து எரிவாயு, நீர் எந்த சைடு இருந்து லீக் ஆகுது பார்த்து அதை அடைக்கணும். பிளஸ் வெளியே இந்த லேப்ல இருந்து வெளியே போகக்கூடிய கழிவு தண்ணீரை வந்து சுத்தம் பண்ணி கழிவு வெளியேற்றணும். அது துப்புரவு பணி மூலமா நடத்தி தண்ணியை ஃப்ளட்ல இருக்க தண்ணி போல லேப்ல இருக்க தண்ணி போய் வெளியேற்றின பிறகுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் எதுவுமே இல்லாத உறுதிப்படுத்தின பிறகு தான் நீங்க வந்து லேப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வரணும். பிளஸ் திருட்டுத்தனம் அதிகமா இருக்கனால வந்து உள்ள கெமிக்கல்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கல்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் சரி அங்க சுத்தி இருக்க சமூகத்துக்கு மக்களுக்கும் சரி பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால லேப 1க்கு 2 தடவை 2 டபுள் டோர் போட்டு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு கேட் இருக்கணும், செகண்ட் லேயர் 2 கேட் இருக்கணும். பிளஸ் அந்த இடத்துல கேமரா வச்சு அதை நான் கரெக்டா பாதுகாத்துக்கணும். அங்க இருக்க செக்யூரிட்டியும் ஓரளவுக்கு அறிவு நாலேஜ், அது அறிவியல் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பு. இது டெர்மினல் கொஸ்டின்ஸ். நம்ம இதுவரை பார்த்ததுக்கு டிஸ்போசபிள் வேஸ்ட் எப்படி எந்தெந்த மெத்தட்ல வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும், கெமிக்கல் டிஸ்போஸ் பண்ணணும், நம்ம சொல்யூஷன் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், பயாலஜிக்கல் இருக்கிற செல் கல்ச்சர்ஸ், பிளஸ் வந்து அந்த ஸ்ட்ரெயின்ஸ், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி பொருட்களை எப்படி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும் சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் கிளீனிங் த ஃபியூமிக் கபோர்ட். ஒரு ஃபியூமிக் கபோர்ட் வந்து கிளாஸ் எப்படி சுத்தம் பண்ணணும், ஃபியூமிக் கபோர்டுக்குள்ள எப்படி சுத்தம் பண்ணணும், ஃபியூமிக் கபோர்ட்ல ஏற்பட புகையில வெளியேற்றக்காண்டி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருப்பாங்க, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை தூசி இல்லாம மாதந்தோறும் எப்படி கிளீன் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம். லிஸ்ட் மெயின் சோர்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் லேப். ஒரு லேப்ல எந்தெந்த சோர்ஸ் மூலமே டஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு, அந்தந்த சோர்ஸ் நினைச்சணும். சின்ன சின்ன கம்பி வலை போட்டோ இல்ல வந்து நம்ம க்ளோஸ் ரூம் பயன்படுத்துற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த டஸ்ட் அடையாம பாத்துக்கணும். லிஸ்ட் ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர் ஃபார் ஃபாலோவிங் கேஸ் ஆஃப் லீக்கேஜ். கேஸ் லீக்கேஜ் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். கேஸ் லீக் ஆகிற அந்த பைப் லைனுக்கு என்ன கலர் அடிச்சுக்கணும்னு பார்த்துருக்கோம். செக்யூரிட்டி எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும், செக்யூரிட்டி எப்படி டைட் பண்ணணும், ஏதாவது அசமாதி வராம செக்யூரிட்டி எப்படி டைட் பண்ணணும், பிளஸ் அந்த செக்யூரிட்டி சப்போர்ட்டுக்கு என்ன செய்யணும், கேமராக்களை பொருத்தணும்னு சொல்லி இந்த விஷயத்துல நம்ம கத்துக்கிட்டோம். இதுதான் நம்ம இந்த யூனிட்டை பார்த்துருக்கோம். பிளஸ் நன்றி, வணக்கம்.